குட் மார்னிங். இன்னைக்கு இந்த கிளாஸில் நம்ம என்ன டாபிக் பார்க்க போகிறோம் அப்படின்னா 10th சிபிஎஸ்சியில் 4th யூனிட் கெமிஸ்ட்ரியில் கார்பன் அண்ட் இட் காம்பவுண்ட்ஸ்னு ஒரு யூனிட் இருக்குது. ஸோ அந்த யூனிட் பொதுவாக எல்லா ஸ்டூடெண்ட்ஸ் என்ன பண்ணிடுவாங்கன்னா நெக்லெக்ட் பண்ணிடுவாங்க, ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி டாப் அப்படின்னு சொல்லிட்டு. அப்படிலாம் எதுவுமே கிடையாது. ரொம்ப ரொம்ப ஈஸியான டாபிக் கார்பன் அண்ட் இட்ஸ் காம்பவுண்ட்ஸ். இந்த ஃபர்ஸ்ட் கிளாஸில் வந்து அதோட பேசிக் இது வந்து கார்பன் அண்ட் இட்ஸ் காம்பவுண்ட்ஸோட பேசிக். அதனால 10th 11th 12th ஈவன் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் கூட ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, ஃபஸ்ட்டு கார்பன் அண்ட் இட்ஸ் காம்பவுண்ட்ஸ். கார்பனோட சிம்பிள் C, அட்டாமிக் நம்பர் 6. எப்பவுமே அப்படி ஞாபகம் வச்சுக்கணும். கார்பனோட சிம்பிள் வந்து என்னது? C, அட்டாமிக் நம்பர் என்னது? 6. ஓகேவா? ஸோ இப்போ கார்பன் ஹேவிங் த சிம்பிள் C, அட்டாமிக் நம்பர் 6, எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் 1s2, 2s2, 2p2. ஸோ இப்போ 1s ஆர்பிட்டலில் 2 எலக்ட்ரான், 2s ஆர்பிட்டலில் 2 எலக்ட்ரான், 2p2ல 2 எலக்ட்ரான். ஸோ இப்போ இந்த நம்பரை நீங்கள் கவுண்ட் பண்ணுறப்போ 6 வரணும். அப்படின்னா தான் நம்ம எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் இருக்குது கரெக்டுன்னு ஆகும். ஓகேவா? ஸோ இப்போ கார்பனோட எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷனில் 1s ஆர்பிட்டலில் 2 எலக்ட்ரான், 2s ஆர்பிட்டலில் 2 எலக்ட்ரான் இருக்குது. 2p அக்கார்டிங் டு ஹன்ஸ் ரூல் நம்ம எப்படி ஃபில் பண்ணுவோம் அப்படின்னா 1 2 தான் ஃபில் பண்ணுவோம். அக்கார்டிங் டு ஹன்ஸ் ரூல் நம்ம இந்த 2 எலக்ட்ரானையும் ஃபர்ஸ்ட் ஆர்பிட்டலில் சேர்த்து போடக்கூடாது. ரெண்டையும் நம்ம என்ன பண்ணணும்? தனித்தனியாக தான் எழுதணும். ஓகேவா? இனி இதில் இருக்கிற ஒரு எலக்ட்ரான் இங்கே ஷிஃப்ட் ஆகும். சப்போ இது 1s ஆர்பிட்டல், இப்போ 2s ஆர்பிட்டல்லையும் 2p ஆர்பிட்டல்லையும் சேர்த்து இதை நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா அவுட்டர் மோஸ்ட் ஆர்பிட்டல்னு சொல்லுவோம். இதைத்தான் நம்ம என்ன சொல்லுவோம்? வேலன்ஸ் ஆர்பிட்டல், அவுட்டர் மோஸ்ட் ஆர்பிட்டல். இதில் இருக்கிற எலக்ட்ரான்ஸ் நம்ம என்ன எலக்ட்ரான்ஸ் சொல்லுவோம்? வேலன்ஸ் எலக்ட்ரான்ஸ். அப்போ கார்பனில் மொத்தம் எவ்வளோ வேலன்ஸ் எலக்ட்ரான்ஸ் இருக்குது அப்படின்னா 4 வேலன்ஸ் எலக்ட்ரான்ஸ் இருக்குது. கார்பனில் மொத்தம் எவ்வளோ வேலன்ஸ் எலக்ட்ரான்ஸ் இருக்குது? 4 வேலன்ஸ் எலக்ட்ரான்ஸ் இருக்குது. அதை நல்லா மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். ஓகேவா? ஸோ கார்பன் கண்டைன்ஸ் 6 எலக்ட்ரான்ஸ், 2 இருக்குது, அவுட்டர் மோஸ்ட்ல எவ்வளவு இருக்குது? 4 இருக்குது. இதை நம்ம ஷெல் ரெப்ரசன்டேஷனில் நம்ம இப்படி தான் ரெப்ரசென்ட் பண்ணுவோம். கார்பன் எப்படி ரெப்ரசென்ட் பண்ணுவோம்? 2,4ன்னு ரெப்ரசென்ட் பண்ணுவோம். ஸோ இந்த 4 எலக்ட்ரான்ஸும் என்ன எலக்ட்ரான்ஸ் அப்படின்னா வேலன்ஸ் எலக்ட்ரான்ஸ். வேலன்ஸ் எலக்ட்ரான்ஸ்னால் என்னது அப்படின்னா ரெடி ஃபார் பாண்டிங்னு அர்த்தம். வேலன்ஸ் எலக்ட்ரான்ஸ்னால் என்னது? ரெடி ஃபார் பாண்டிங்னு அர்த்தம். ஸோ அப்போ கார்பனில் எவ்வளோ எலக்ட்ரான்ஸ் ரெடி ஃபார் பாண்டிங் அப்படின்னா 4 electrons are ready for bonding. So carbon atomic number 6, electronic configuration 1s2, 2s2, 2p2. 10th level நமக்கு 2,4ன்னு தெரிஞ்சுக்கிட்டா போதும். So carbon contains 4 valence electrons that are ready for bonding. கார்பனில் 4 எலக்ட்ரான் பாண்டிங்க்கு ரெடியாக இருக்குங்கிறத மட்டும் நீங்கள் மைண்டில் நல்லா ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். ஓகே, அடுத்தது பாரு. இப்போ நம்ம பாண்டிங் படிக்கும்போது there are different types of bondings இருக்கும். நம்ம 3rd யூனிட்டில் சோடியம் குளோரைட் ஃபார்மேஷன், மெக்னீஷியம் குளோரைட் ஃபார்மேஷன்லாம் படிச்சிருக்கோம். அங்கே எப்படி ஃபார்ம் ஆகும்? சோடியம் ஒரு எலக்ட்ரானை கொடுக்கும், அப்போ அது சோடியம் ப்ளஸ்ஸாக கன்வெர்ட் ஆகும். குளோரின் அந்த எலக்ட்ரானை வாங்கும், அப்போ அது என்னவா கன்வெர்ட் ஆகும் அப்படின்னா குளோரின் மைனஸாக ஃபார்ம் ஆகும். இந்த ரெண்டுக்கு இடையில ஃபார்ம் ஆகிற பாண்டு என்ன பாண்டுன்னு சொல்லுவோம்? அயானிக் பாண்ட் ஒரு எலக்ட்ரோவேலண்ட் பாண்டுன்னு சொல்லுவோம். ஆனால் அதே மாதிரி கார்பன் பாண்டிங் இன்வால்வ் பண்ண முடியுமா? கார்பன் அயானிக் பாண்ட் ஃபார்ம் பண்ண முடியுமானா முடியாது. அதுக்கு 2 ரீசன் என்னது அப்படின்னா, ஸோ இது ஒரு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸாக கூட கேட்கலாம். ஒய் கார்பன் டஸ் நாட் ஃபார்ம்ஸ் அயானிக் காம்பவுண்ட்ஸ்னு ஒரு கொஸ்டின் கேட்கலாம். ஸோ ஃபார் கார்பனில் மொத்தம் எவ்வளோ எலக்ட்ரான்ஸ் இருக்குது அப்படின்னா 6 எலக்ட்ரான் இருக்குது. எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் நம்ம என்ன சொன்னோம்? 1s2, 2s2, 2p2. இப்படி தான் எலக்ட்ரான்ஸ் இருக்குது. ஒன்று இந்த கார்பன் என்ன பண்ணோம் அப்படின்னா அதுக்கப்புறம் நம்ம என்ன சொன்னோம்? இங்கேருந்து ஒரு எலக்ட்ரான் இங்கே ஷிஃப்ட் ஆகிடுன்னு சொன்னோம். அப்படிதானே? ஒன்று கார்பன் என்ன பண்ணோம் அப்படின்னா இந்த 4 எலக்ட்ரானையும் கொடுத்து அயானிக் பாண்டு ஃபார்ம் பண்ணும். ஒன்று இந்த கேஸ் ஃபர்ஸ்ட் கேஸ் என்னது? இந்த 4 எலக்ட்ரானையும் கார்பன் என்ன பண்ணணும்? கொடுக்கணும். ஏன்னா நமக்கு சோடியம்னு பார்த்தீங்கன்னா 2,8,1 தான் இருக்கும். லாஸ்ட்டில் எவ்வளோ எலக்ட்ரான் இருக்கும்? ஒரே ஒரு எலக்ட்ரான் தான் இருக்கும். அதனால அது ஈஸியாக கொடுத்துரும். ஆனால் கார்பன் இங்கே இப்போ எவ்வளோ எலக்ட்ரான் இருக்குது? 4 எலக்ட்ரான் கொடுத்தா அந்த 4 எலக்ட்ரானையும் மொத்தமாக கொடுக்கும். ஓகேவா? ஓகே ஓகே. ஸோ அப்போ சோடியம் என்ன பண்ணணும் அப்படின்னா 2,8,1 சொல்லி இந்த ஒரு எலக்ட்ரானை கொடுத்தா போதும். ஆனால் இந்த கார்பனில் என்ன பண்ணணும்? மொத்தமாக அந்த 4 எலக்ட்ரானையும் கொடுக்கணும். பட் இந்த 4 எலக்ட்ரானையும் வெளியில் எடுக்கிறதுக்கு நம்ம கொடுக்க வேண்டிய அயனைசேஷன் எனர்ஜி ரொம்ப ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். ஓகேவா? ஸோ ஒரு எலக்ட்ரானை வெளியில் எடுக்கணும்னா நம்ம என்ன எனர்ஜி கொடுக்கணும்? அயனைசேஷன் எனர்ஜி கொடுக்கணும்.
இங்க 4 எலக்ட்ரானையும் எடுக்கணும்னா நிறைய எனர்ஜி கொடுக்கும். ஏன் அப்படின்னா மொத்தமே இங்க 6 எலக்ட்ரான் தான் இருக்கு. அப்ப 4 எலக்ட்ரானை எடுக்கணும்னு நம்ம என்ன பண்ணணும், நிறைய எனர்ஜியை சப்ளை பண்ணணும். அது ரொம்ப கஷ்டம். அதனால கார்பன் என்ன பண்ண முடியாது, 4 எலக்ட்ரானை கொடுக்க முடியாது. இது ஒரு கேஸ். இது கேஸ் 1. ஓகேவா? அப்போ கேஸ் 1 என்னது அப்படின்னா, டு டொனேட் த 4 electron is very very tough. We have to supply large amount of ionization energy to remove the 4 electrons from the carbon atom. So அப்போ 4 எலக்ட்ரானை கார்பன் கொடுக்கறதுங்கிறது நடக்காத காரியம். இனி அடுத்தது ரெண்டாவது கேஸ் என்னது அப்படின்னா, 4 எலக்ட்ரானை வாங்குறது. 4 எலக்ட்ரான்ஸை என்ன பண்ணணும், கார்பன் வாங்கணும். வாங்கினா என்ன பண்ணும், இப்படி பாண்ட் ஃபார்ம் ஆகுது. பட் 4 எலக்ட்ரானை வாங்குச்சு அப்படின்னா மொத்தம் இங்கே எலக்ட்ரான் நம்பர் எத்தனை ஆயிரும், ஏற்கனவே 6 இருக்கு. இப்போ 4 எலக்ட்ரான் வாங்கிச்சுன்னா மொத்தம் எலக்ட்ரான் எவ்வளோ ஆயிரும், 10 எலக்ட்ரான். ஆனால் கார்பனில் எவ்வளோ ப்ரோட்டான்ஸ் தான் இருக்கும், கார்பனோட நியூக்ளியஸில் எவ்வளோ ப்ரோட்டான்ஸ் தான் இருக்கும், 6 ப்ரோட்டான்ஸ் தான் இருக்கும். 6 ப்ரோட்டான்ஸ் அந்த 10 எலக்ட்ரான்ஸை ஹோல்டு பண்ணுறதுங்கிறது வந்து கஷ்டமான விஷயம். ஓகேவா? ஃபர்ஸ்ட் ஷெல்ல 2 எலக்ட்ரான் அது அப்படியே தான் இருக்கு. இப்போ புதுசாக 4 எலக்ட்ரான் பேலன்ஸ் ஷெல் வரும்போது மொத்த எலக்ட்ரான் பேலன்ஸ் ஷெல்லே எவ்வளோ ஆயிரும், 8 எலக்ட்ரான்ஸ் ஆயிரும். அப்போ மொத்தம் எவ்வளோ எலக்ட்ரான்ஸ் ஆயிரும், 10 எலக்ட்ரான். அப்போ இந்த 6 புரோட்டானால இந்த 10 எலக்ட்ரான்ஸை என்ன பண்ண முடியாது, ஹோல்டு பண்ண முடியாது. ஸோ அதனால கார்பனால என்ன பண்ண முடியாது, 4 எலக்ட்ரானை கொடுக்கவும் முடியாது, 4 எலக்ட்ரானை வாங்கவும் முடியாது. ஸோ இந்த 2 கேஸ் ஆகும்போது நம்மள கார்பனால என்ன பண்ண முடியாது, அயானிக் காம்பவுண்ட்ஸ் ஃபார்ம் பண்ண முடியாது. ஓகேவா? ஸோ இதெல்லாம் நம்ம என்ன கன்க்ளூட் பண்ணுறோம். ஸோ ஒய் கார்பன் cannot form ionic compounds அப்படின்னா, it is impossible to remove the 4 electrons. We have to supply large amount of energy and it is impossible to hold the 4 electrons in the outermost shell. ஸோ அதனால நம்மளால என்ன பண்ண முடியாது, 4 எலக்ட்ரானை கொடுக்கவும் முடியாது, 4 எலக்ட்ரானை வாங்கவும் முடியாது. ஸோ கார்பன் cannot form ionic compounds. அப்போ அடுத்த ஆப்ஷன் என்னதுன்னு பார்த்தீங்கன்னா, அடுத்த ஆப்ஷன் என்னது அப்படின்னா கோவலன்ட் காம்பவுண்ட் ஃபார்ம் பண்ணுறது. ஓகே, ஸோ கோவலன்ட் காம்பவுண்ட், கோவலன்ட் பாண்ட் அப்படிங்கிறது நம்ம ஃபர்ஸ்ட் இந்த யூனிட்ல தான் பார்க்க போகிறோம். லாஸ்ட் யூனிட்ல நம்ம பார்த்தது அயானிக் காம்பவுண்ட் ஃபார்மேஷன் தான் பார்த்தோம், அயானிக் பாண்ட் ஃபார்மேஷன். இந்த யூனிட்ல தான் நம்ம என்ன பார்க்க போகிறோம், கோவலன்ட் பாண்ட் பார்க்க போகிறோம். ஓகேவா? ஸோ கோவலன்ட் பாண்ட்னா என்னதுன்னு பாருங்க. ஃபர்ஸ்ட் கோவலன்ட் பாண்ட்னா என்னன்னு பார்ப்போம். கோவலன்ட் பாண்ட் எப்படி ஃபார்ம் பண்ணும் அப்படின்னா, மியூச்சுவல் ஷேரிங் ஆஃப் எலக்ட்ரான்ஸ்ல ஃபார்ம் பண்ணும். மியூச்சுவல் ஷேரிங்னா என்னது அப்படின்னா, 2 காம்பவுண்ட் அதோட எலக்ட்ரான்ஸை கொடுத்து 2 பேருமே ஆளுக்கு ஒரு எலக்ட்ரானை கொடுத்து பாண்ட் ஃபார்ம் பண்ணுறது. இப்போ நம்ம மியூச்சுவல் ஷேரிங், மியூச்சுவல் ஃபண்ட் பிஸ்னஸ், மியூச்சுவல் பிஸ்னஸ், பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸ் நம்ம சொல்கிறோம். அதுனா என்ன அர்த்தம், எல்லாருமா சேர்ந்து ஆளுக்கு கொஞ்சம் ரூபாவை போட்டு ஒரு பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணுறது. அவங்களுக்கு ஒரு ஆளுக்கு பர்டிகுலராக அந்த ஆளுக்கு வேண்டாம் அப்படின்னா அவங்க என்ன பண்ணுவாங்க, அவங்க போட்ட ஷேரும் ப்ளஸ் அந்த ப்ராஃபிட்டையும் வாங்கிட்டு போவாங்க. அதுதான் பிஸ்னஸோட இது. பட் அதே மாதிரி இங்கே என்ன நடக்கும் அப்படின்னு பாரு. ஃபர்ஸ்ட் நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். ஹைட்ரஜன் எத்தனை எலக்ட்ரான் இருக்கும், ஒரே ஒரு எலக்ட்ரான் இருக்கும். இன்னொரு ஹைட்ரஜன் இருக்குது, எவ்வளோ எலக்ட்ரான் இருக்குது, ஒரே ஒரு எலக்ட்ரான் இருக்குது. ஓகேவா? இப்போ இந்த 2 எலக்ட்ரானும் சேர்ந்து என்ன பாண்ட் ஃபார்ம் பண்ணுது அப்படின்னா கோவலன்ட் பாண்ட். ஃபார் எக்ஸாம்பிள் இதில் என்ன நீ அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும் அப்படின்னா, இந்த எலக்ட்ரானும் இந்த பாண்டில் இருக்குது, இந்த எலக்ட்ரானும் இந்த பாண்டில் இருக்குது. ஓகேவா? ஸோ ஹைட்ரஜன் பாண்ட் ஃபார்மேஷனில் எத்தனை எலக்ட்ரான் இன்வால்வ் ஆகிருக்கு அப்படின்னா 2 எலக்ட்ரான்ஸ் இன்வால்வ் ஆகிருக்கு. ஸோ அப்போ என்ன மாலிகுல் ஃபார்ம் ஆகிருக்கு அப்படின்னா ஹைட்ரஜன் மாலிகுல் ஃபார்ம் ஆகிருக்கு. ஹைட்ரஜன் மாலிகுல் ஃபார்ம் ஆகிருக்கு. ஃபர்ஸ்ட் நம்ம இப்போ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஃபார்மேஷன் ஆஃப் ஹைட்ரஜன் மாலிகுல். ஃபார்மேஷன் ஆஃப் ஹைட்ரஜன் மாலிகுல் பார்க்க போகிறோம். ஸோ ஹைட்ரஜனில் பார்த்தீங்கன்னா மொத்தமே ஒரே ஒரு எலக்ட்ரான் தான் இருக்கும். இன்னொரு ஹைட்ரஜனில் பார்த்தீங்கன்னா இன்னொரு எலக்ட்ரான். ஓகேவா? ஸோ அப்போ ஒரு பாண்ட் ஃபார்மேஷனுக்கு எத்தனை எலக்ட்ரான் தேவை அப்படின்னா 2 எலக்ட்ரான். அது எந்த மாலிகுலாக இருந்தாலும் சரிதான். கோவலன்ட் பாண்ட் ஃபார்ம் பண்ணணும் அப்படின்னா மொத்தமாக எவ்வளோ எலக்ட்ரான் வேணும், 2 எலக்ட்ரான். அதுவும் மியூச்சுவல் ஷேரிங்காக தான் இருக்கணும். ஆளுக்கு ஒரு எலக்ட்ரானை கொடுத்து தான் நம்ம என்ன பண்ணணும், பாண்ட் ஃபார்ம் பண்ணணும். ஸோ எப்பவுமே ஃபர்ஸ்ட் ஃபார்ம் ஆகிற பாண்டை நம்ம என்ன பாண்டுன்னு சொல்லுவோம் அப்படின்னா சிக்மா பாண்டுன்னு சொல்லுவோம். அதுக்கு அடுத்தடுத்து ஃபார்ம் ஆகிற பாண்டை பை பாண்ட்ஸ்னு சொல்லுவோம். ஓகேவா? இப்போ ஹைட்ரஜன் என்ன பண்ணிட்டுனா அதோட ஒரு எலக்ட்ரானை கொடுத்துருக்கு, இந்த ஹைட்ரஜன் என்ன பண்ணிட்டுனா அதோட ஒரு எலக்ட்ரானை கொடுத்துருக்கு. 2 பேரும் சேர்ந்து என்ன பாண்ட் ஃபார்ம் பண்ணுறாங்க, கோவலன்ட் பாண்ட் ஃபார்ம் பண்ணுறாங்க. நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். இதில் ஃபார்ம் ஆகிற பாண்டு என்ன பாண்டு, கோவலன்ட் பாண்ட். எப்போ 2 பேருமே ஒரு எலக்ட்ரானை கொடுத்து பாண்டு ஃபார்ம் பண்ணுறாங்களோ அப்போ அந்த பாண்டை நம்ம என்ன சொல்லுவோம், கோவலன்ட் பாண்டுன்னு சொல்லுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் கை நீட்டுறேன், இன்னொரு ஆள் கை நீட்டினா தானே ஷேக் பண்ண முடியும். அதே மாதிரி கிளாப் பண்ணணும்னு நினைக்கிறேன், 2 கையும் சேர்த்தா தானே கிளாப் பண்ண முடியும். அதே மாதிரி கோவலன்ட் பாண்ட் ஃபார்மேஷனுக்கு 2 பேரும் ஆளுக்கு ஒரு எலக்ட்ரானை கொடுக்கணும். ஓகேவா? ஸோ அப்போ இங்கே ஃபார்ம் ஆகிற பாண்டு என்ன பாண்டு, கோவலன்ட் பாண்ட். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த கோவலன்ட் பாண்டு இப்போ இந்த ஹைட்ரஜன் என்ன நினைக்குது அப்படின்னா, இல்லை நான் உன் கூட பாண்டை பிரேக் பண்ணணும்னு நினைக்குது.
அப்படின்னா இந்த பாண்ட் என்ன ஆகும்? பிரேக் ஆகும். பாண்ட் பிரேக் ஆச்சு அப்படின்னா அவங்க கொடுத்த எலக்ட்ரானை என்ன பண்ணிக்கலாம்? திருப்பி எடுத்துக்கலாம். அவங்க கொடுத்த எலக்ட்ரானை என்ன பண்ணிக்கலாம்? திருப்பி எடுத்துக்கலாம். ஸோ கோவலன்ட் பாண்டோட ஒரு பெனிஃபிட்டே என்னது அப்படின்னா, பாண்ட் ஃபார்ம் பண்ணணும் அப்படின்னா ஃபார்ம் பண்ணிக்கும். பாண்ட் வேண்டாம்னு நினைச்சா என்ன பண்ணிக்கலாம்? நம்ம எடுத்து அந்த எலக்ட்ரானை நம்ம என்ன பண்ணிக்கலாம்? அதுக்கிட்ட கொடுத்துக்கலாம். இதில் நம்ம ஹையர் கிளாஸஸ் போகும்போது ஹோமோலெக்டிக் லீவேஜ், ஹெட்ரோலெக்டிக் லீவேஜ் சொல்லிட்டு நிறைய டாபிக்ஸ் படிப்போம். பட் இப்போ உங்களுக்கு 10th லெவலில் இந்த பேசிக் கான்செப்ட் போதும். ஓகேவா? ஸோ இப்போ கோவலன்ட் பாண்ட் ஃபார்மேஷன் என்னது? 2 ஆட்டம் பாண்ட் ஃபார்ம் பண்ணணும் அப்படின்னா ஆளுக்கு ஒரு எலக்ட்ரானை கொடுத்து பாண்டிங்கில் இன்வால்வ் ஆகிக்கிறதுக்கு பேர் தான் என்னது அப்படின்னா கோவலன்ட் பாண்ட். ஓகேவா? ஃபர்ஸ்ட் ஃபார்மேஷன் ஆஃப் கோவலன்ட் மாலிகுல், ஹைட்ரஜன் மாலிகுல் புரிஞ்சுதா? ஸோ அப்போ இங்கே நமக்கு புக்கில் என்ன எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க அப்படின்னா, இப்படி ஒரு டாபிக் கொடுத்து ஓகேவா? இதில் இன்னொரு விஷயம், ரொம்ப முக்கியமான விஷயம் என்னதுன்னா, பாண்ட் ஃபார்ம் ஆனதுக்கு அப்புறம் இந்த 2 எலக்ட்ரான் 2 பேருக்குமே சொந்தம். ஓகேவா? இப்போ அப்படி தானே 5 பேர் சேர்ந்து பிஸ்னஸ் பண்ணுறாங்கன்னா 5 பேர் ஆளுக்கு 1 lakh போட்டு மொத்தம் 5 lakhs இருக்குன்னா இப்போ அந்த 5 lakhsக்கு 5 பேருமே பொறுப்பு. அதே மாதிரி ஹைட்ரஜன் மாலிகுல் ஃபார்ம் ஆனதுக்கு அப்புறம் இந்த பாண்டிங்கில் இன்வால்வ் ஆகிருக்கிற 2 எலக்ட்ரான் இந்த ஹைட்ரஜனுக்கும் காமன் தான், இந்த ஹைட்ரஜனுக்கும் காமன் தான். ஓகேவா? அதை ஒன்று ஞாபகம் வச்சுக்கணும். இனி அடுத்தது நம்ம என்ன மாலிகுல் பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஆக்சிஜன் மாலிகுல். ஆக்சிஜன் மாலிகுல் பார்க்குறோம். ஆக்சிஜன் அட்டாமிக் நம்பர் 8. எப்படி ஞாபகம் வச்சுக்கணும்னா, ஆக்சிஜன் சிம்பிள் என்னது? O, அட்டாமிக் நம்பர் 8 அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கணும். ஆக்சிஜன் சிம்பிள் O, அட்டாமிக் நம்பர் 8. ஓகேவா? ஆக்சிஜனோட எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் 1s2 2s2 2p4. 1s2 2s2 2p4. 2s2ல எவ்வளோ எலக்ட்ரான்ஸ் இருக்கும்? 2 எலக்ட்ரான்ஸ் இருக்கும். 2p4ல எவ்வளோ எலக்ட்ரான்ஸ் இருக்கும்? 1 2 3 4. நம்ம இப்படி தான் ஃபில் பண்ணணும். ஏன் அப்படின்னா ஹன்ஸ் ரூல் படி. ஹன்ஸ் ரூல் என்ன சொல்லுதுன்னா, நோ பேரிங் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் அன்டில் த ஆர்பிட்டல்ஸ் ஆர் half filled. நீங்கள் 3 பாக்ஸ் போட்டிருக்க அப்படின்னா 3 எலக்ட்ரான் ஃபில் பண்ணதுக்கு அப்புறம் தான் 4வது எலக்ட்ரானை பேர் பண்ணணும்னு சொல்லுது. ஸோ தட் இஸ் ஹன்ஸ் ரூல். ஓகேவா? நோ பேரிங் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் அன்டில் த ஆர்பிட்டல்ஸ் ஆர் half filled. இந்த 3 பாக்ஸ்லையும் ஒரு எலக்ட்ரான் ஃபில் பண்ணதுக்கு அப்புறம் தான் நீ 4வது எலக்ட்ரானை ஃபில் பண்ணணும். இப்போ நீ ஆக்சிஜன் இது போடும்போது 1 2 3 4ன்னு போட்டு ஃபில் பண்ணிட்டேன்னா தப்பு. அப்படி ஃபில் பண்ணவே கூடாது. ஓகேவா? 1 2 3 4 இப்படி தான் ஃபில் பண்ணணும். ஓகே, இப்போ லாஸ்ட்ல ஆக்சிஜன்ல எவ்வளவு அன்பேர்டு எலக்ட்ரான் இருக்கு? 2. அன்பேர்டுனா என்னதுன்னா, தனித்தனியாக இருக்கிறது தான் அன்பேர். இதெல்லாம் என்ன எலக்ட்ரான்ஸ்னா பேர்டு எலக்ட்ரான்ஸ். பேர்னாலே என்னது? 2 எலக்ட்ரான் சேர்ந்தா தானே பேர். அப்போ இதெல்லாம் பேர்டு எலக்ட்ரான்ஸ். ஆல்ரெடி இவங்க எல்லாருமே பேர்டாக தான் இருக்காங்க. அப்போ இவங்கெல்லாம் பாண்டிங்கில் இன்வால்வ் ஆகணும்னு அவசியம் கிடையாது. பட் தோஸ் எலக்ட்ரான்ஸ் ஆர் அன்பேர்டு. எதெல்லாம் அன்பேர்டாக இருக்கோ அதுதான் பாண்டிங்கில் இன்வால்வ் ஆகும். அப்போ இங்கே ஆக்சிஜன் எத்தனை பாண்டில் இன்வால்வ் ஆகும் அப்படின்னா 2 பாண்டு ஃபார்ம் பண்ணும். ஸோ பேஸ்ட் ஆன் த நம்பர் ஆஃப் அன்பேர்டு எலக்ட்ரான்ஸ், number of bonding takes place. Based on the number of unpaired electrons, bonding takes place. அப்போ hydrogen contains 2 electrons. 2 electrons னு சொல்றதை விட 2 unpaired electrons னு சொல்றோம். 2 unpaired electrons. அப்போ oxygen எவ்வளோ bond form பண்ணும்? 2 bonds form பண்ணும். oxygen எவ்வளோ bond form பண்ணும்? 2 bonds. ஓகேவா? இப்போ நான் இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்றேன் பாரு. நைட்ரஜன் atomic number 7, electronic configuration 1s2 2s2 2p3. இப்போ இந்த 2p3, இப்போ இந்த 2s2 இருக்கு, 2p3 இருக்கு. இந்த 3 எலக்ட்ரான்ஸை நம்ம எப்படி ஃபில் பண்ணணும்? ஃபர்ஸ்ட் பாக்ஸில் 2, செகண்ட் பாக்ஸில் 1 போடணுமா, இல்லை ஒவ்வொரு பாக்ஸ்லேயும் 1 போடணுமா? ஒவ்வொரு பாக்ஸ்லேயும் 1 போடணும். ஏன்? பேஸ்ட் ஆன் ஹன்ஸ் ரூல். பேஸ்ட் ஆன் ஹன்ஸ் ரூல் நம்ம என்ன பண்ணணும்? இந்த 3 எலக்ட்ரானை தனித்தனியாக தான் போடணும். இப்போ இங்கே 4 எலக்ட்ரான் இருந்ததுனால 1 2 3 ஃபில் பண்ணிட்டு 4வது எலக்ட்ரானை நம்ம என்ன பண்ணணும்? பேர் பண்ணணும். ஆனால் இங்கே ஆல்ரெடி எவ்வளோ தான் இருக்குது? 3 எலக்ட்ரான்ஸ் தான் இருக்குது. அதனால நம்ம 1 2 3ன்னு என்ன பண்ணியிருக்கோம்? போட்டிருக்கோம். ஓகேவா? இப்போ நைட்ரஜனில் எவ்வளோ அன்பேர்டு எலக்ட்ரான்ஸ் இருக்குது? 3 அன்பேர்டு எலக்ட்ரான்ஸ் இருக்குது. அப்போ நைட்ரஜன் எவ்வளோ பாண்ட் ஃபார்ம் பண்ணும்? 3 பாண்ட்ஸ் ஃபார்ம். ஓகேவா? ஹைட்ரஜனில் மொத்தமே ஒரு எலக்ட்ரான் தான் இருந்துச்சு, அதனால ஒரு பாண்ட் ஃபார்ம் பண்ணிச்சு. சப்போ ஹைட்ரஜன் கேன் மேக் 1 bonds because it contains only 1 electron. Oxygen can make 2 bonds. ஏன் அப்படின்னா 2 அன்பேர்டு எலக்ட்ரான்ஸ் இருக்குது. அதே மாதிரி நைட்ரஜனில் எவ்வளோ அன்பேர்டு எலக்ட்ரான்ஸ் இருக்குது? 3 அன்பேர்டு எலக்ட்ரான்ஸ் இருக்குது. ஸோ நைட்ரஜன் கேன் மேக் எவ்வளோ பாண்ட்ஸ்? 3 bonds. ஓகேவா? புரிஞ்சுதா? சரி, ஏன் இப்போ ஆக்சிஜன் வர 2 எலக்ட்ரான் இருக்கு, இன்னொரு ஆக்சிஜன் 2 எலக்ட்ரான். டிஃபரன்ஷியேட் பண்ணி காமிக்கிறதுக்காக அப்படி சொல்கிறேன். ஸோ அப்போ இந்த எலக்ட்ரானும் சேர்ந்து ஃபர்ஸ்ட் பாண்டு ஃபார்ம் பண்ணும். ஓகே, டன்.
இந்த எலக்ட்ரானும் சேர்ந்து ஃபர்ஸ்ட் பாண்ட் ஃபார்ம் பண்ணும். எப்போவுமே ஃபர்ஸ்ட் ஃபார்ம் ஆகிற பாண்டை நம்ம என்ன சொல்லுவோம்? சிக்மா பாண்டுன்னு சொல்லுவோம். அடுத்தது இந்த எலக்ட்ரானும் சேர்ந்து ஒரு பாண்ட் ஃபார்ம் பண்ணுது. இது நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா பை பாண்டுன்னு சொல்லுவோம். ஓகேவா? ஸோ இப்போ ஆக்சிஜன் பாண்ட் எப்படி இருக்கும் அப்படின்னா இப்படி இருக்கும். ஸோ இதுதான் என்ன மாலிக்யூல்? O2 மாலிக்யூல். ஓகேவா? பட் இந்த புக்கில் நமக்கு எப்படி ரெப்ரசன்ட் பண்ணியிருப்பாங்க அப்படின்னா இந்த எலக்ட்ரான்ஸையும் காமிச்சிருப்பாங்க. எப்படி காமிச்சிருப்பாங்க அப்படின்னா 1 2 3 4. இந்த எலக்ட்ரான் எப்படி காமிச்சிருப்பாங்க அப்படின்னா எப்படி காமிச்சிருப்பாங்க? ஏன் அப்படின்னா ஆக்டெட் ரூலை சாட்டிஸ்ஃபை பண்ணுறதுக்காக. ஸோ நான் போட்டிருக்க இந்த 2 எலக்ட்ரான், இந்த 2 அன்பேர்டு எலக்ட்ரான் பாண்டிங்கில் இன்வால்வ் ஆயிடும். இந்த 4 எலக்ட்ரான்ஸ் எப்படி இருக்குது? ஆல்ரெடி பேர்டாக தானே இருக்குது. அது பாண்டிங்கில் இன்வால்வ் ஆக போகிறது கிடையாது. அதனால மேலே வச்சுக்கோ. இப்போ என்ன பாரு, இந்த ஆக்சிஜன் மட்டும் கவுண்ட் பண்ணிக்கோ. 1 2 3 4 5 6 7 8. இப்போ பாண்டிங்கில் இன்வால்வ் ஆனதுக்கு அப்புறம் இந்த எலக்ட்ரான்ஸும் இந்த ஆக்சிஜனுக்கு காமன் தான். அப்போ இந்த ஆக்சிஜனில் மொத்தம் எவ்வளோ எலக்ட்ரான் இருக்குது அப்படின்னா 8 எலக்ட்ரான்ஸ் இருக்குது. இந்த ஆக்சிஜன் பாரு 1 2 3 4 5 6 7 8. இப்போ இந்த ஆக்சிஜன்லேயே எவ்வளோ எலக்ட்ரான்ஸ் இருக்குது? 8 எலக்ட்ரான்ஸ். ஸோ இதை தான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா சாட்டிஸ்ஃபையிங் ஆக்டெட் ரூல்னு சொல்லுவோம். சாட்டிஸ்ஃபையிங் ஆக்டெட் ரூல். ஸோ அப்போது ஆக்சிஜன் ஆட்டம் பார்த்தேன் அப்படின்னா மொத்தமாக நம்ம அதே மாதிரி நீங்கள் இங்கே இது இன்னர் கோர் எலக்ட்ரான்ஸ், இது நம்ம பாண்டிங்கில் கன்சிடர் பண்ணவே கூடாது. ஒன்லி த வேலன்ஸ் எலக்ட்ரான் ஷுட் பி கன்சிடர். ஸோ இப்போ வேலன்ஸ் எலக்ட்ரான்ஸில் பார்த்தீங்கன்னா 2 லோன் பேர் எலக்ட்ரான்ஸ் இருக்குது, 2 அன்பேர்டு எலக்ட்ரான்ஸ் இருக்குது. அன்பேர்டு எலக்ட்ரான்ஸ் மட்டும்தான் பாண்டிங்கில் இன்வால்வ் ஆக போகுது. மற்ற பேர்டு எலக்ட்ரான்ஸ்லாம் சும்மா தான் இருக்க போகுது. ஆனால் நம்ம ஆக்டெட் ரூல் சாட்டிஸ்ஃபை பண்ணுறதுக்காக நம்ம இதை என்ன பண்ணியிருக்கோம்னா டாட் போட்டு ரெப்ரசென்ட் பண்ணியிருக்கோம். ஓகேவா? இனி அடுத்த எக்ஸாம்பிள் பாரு. நைட்ரஜன் மாலிக்யூல் ஃபார்ம் ஆகிறதுக்கு நைட்ரஜனில் 1s2 2s2 2p3 அப்படிதான் 3 எலக்ட்ரான்ஸ் இருக்குது. நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன் நைட்ரஜனில் 3 அன்பேர்டு எலக்ட்ரான்ஸ் இருக்குது. அப்போ நமக்கு எத்தனை பாண்ட் ஃபார்ம் ஆகும்? 3 பாண்ட்ஸ் ஃபார்ம் ஆகும். இப்போ நைட்ரஜன் ஃபர்ஸ்ட் நைட்ரஜன் 1 2 3, செகண்ட் நைட்ரஜன் 1 2 3. இப்போ நமக்கு இங்கே எவ்வளவு பேர்டு எலக்ட்ரான்ஸ் இருக்குது? ஒரே ஒரு லோன் பேர். இது 1s2 எலக்ட்ரான்ல இதை நம்ம கன்சிடர் பண்ணவே மாட்டோம். இதுதான் 2s2 2p3. ஓகேவா? ஸோ அப்போ இந்த எலக்ட்ரானை நான் இப்படி ரெப்ரசென்ட் பண்ணுறேன், இந்த எலக்ட்ரானை இப்படி ரெப்ரசென்ட் பண்ணுறேன். ஓகேவா? இப்போ ஃபர்ஸ்ட் ஃபார்ம் ஆகிற பாண்ட் என்ன பாண்டு? சிக்மா பாண்ட். செகண்ட் எத்தனை பை பாண்ட் ஃபார்ம் பண்ணுது? 2 பை பாண்ட்ஸ் ஃபார்ம் பண்ணுது. ஓகேவா? இப்போ 1 2 3 4 5 6 7 8. இப்போ நைட்ரஜனுக்கு எவ்வளோ எலக்ட்ரான் ஆயிடுச்சு? 8 எலக்ட்ரான்ஸ் ஆயிடுச்சு. அதே மாதிரி இந்த நைட்ரஜனுக்கு பார்த்தீங்கன்னா 1 2 3 4 5 6 7 8. இப்போ எவ்வளோ எலக்ட்ரான்ஸ் ஆயிட்டு? 8 எலக்ட்ரான்ஸ் ஆயிடுச்சு. Third one, formation of nitrogen molecule. So nitrogen molecule la paathom appadina nitrogen atomic number 7, electronic configuration 1s2 2s2 2p3. 1s2 2s2 2p3. அப்போ இங்கே லாஸ்ட்ல இது இன்னர் கோர் எலக்ட்ரான்ஸ், நம்ம இதை கன்சிடர் பண்ண மாட்டோம். லாஸ்ட்ல இருக்கிற எலக்ட்ரான்ஸை மட்டும் தான் கன்சிடர் பண்ணுவோம். அப்போ நமக்கு எவ்வளோ எலக்ட்ரான்ஸ் இருக்குது? 2s2 எலக்ட்ரான்ஸ் இருக்குது. 2p3 எலக்ட்ரான்ஸை நம்ம எப்படி தான் ஃபில் பண்ணணும்? 3 எலக்ட்ரான்ஸ் இருக்குது. அக்கார்டிங் டு Hund's rule, no pairing of electrons until the orbitals are half filled. half filledனா எல்லாத்துலேயும் ஒரு எலக்ட்ரான் வந்துச்சுன்னா அது half filled. நமக்கு மொத்தமே 3 எலக்ட்ரான்ஸ் தான் இருக்குது. அதனால ஒவ்வொரு எலக்ட்ரானையும் நம்ம என்ன பண்ணியிருக்கோம்? தனித்தனியாக போட்டுருவோம். இங்கே ஆக்சிஜனில் 4 எலக்ட்ரான்ஸ் இருக்குது. அதனால 1 2 3 ஃபில் பண்ணிவிட்டு 4th எலக்ட்ரான் எப்படி போட்டிருக்கோம்? பேர்டாக போட்டிருக்கோம். ஸோ அப்போ இங்கே நமக்கு மொத்தமே எவ்வளோ அன்பேர்டு எலக்ட்ரான்ஸ் இருக்குது அப்படின்னா 3 அன்பேர்டு எலக்ட்ரான்ஸ் இருக்குது. அப்போ நைட்ரஜன் எவ்வளோ பாண்ட் ஃபார்ம் பண்ணும்? 3 பாண்ட்ஸ் ஃபார்ம் பண்ணும். இங்கே எவ்வளோ இருக்குது? ஒரு பேர்டு எலக்ட்ரானும் இருக்குது. ஓகேவா? ஸோ அப்போ நைட்ரஜன் மொத்தம் எவ்வளோ அன்பேர்டு எலக்ட்ரான்ஸ் இருக்குது? 3 அன்பேர்டு எலக்ட்ரான்ஸ் இருக்குது. இன்னொரு நைட்ரஜனில் 3 அன்பேர்டு எலக்ட்ரான்ஸ் இருக்குது. ஆனால் நம்ம பேர்டு எலக்ட்ரான்ஸை என்ன பண்ணணும்? ரெப்ரசென்ட் பண்ணணும். ஸோ அதனால் நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா இங்கே மேலே ரெப்ரசென்ட் பண்ணியிருக்கேன். ஓகேவா? ஸோ இப்படி ரெப்ரசென்ட் பண்ணியிருக்கேன். ஸோ இப்படி ரெப்ரசென்ட் பண்ணதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் ஃபார்ம் ஆகிற பாண்ட் என்ன பாண்ட் அப்படின்னா சிக்மா பாண்ட். அதுக்கு அடுத்தது ஃபார்ம் ஆகிற பாண்ட் நம்ம என்ன சொல்லுவோம்? பை பாண்ட்ஸ்னு சொல்லுவோம். ஸோ அப்போ நைட்ரஜன் மாலிக்யூல் பார்த்தீங்கன்னா 1 2 3 4 5 6 7 8. ஸோ இப்போ நைட்ரஜன் பார்த்தோம்னா எவ்வளோ எலக்ட்ரான்ஸ் இருக்குது அப்படின்னா நைட்ரஜனில் 3 அன்பேர்டு எலக்ட்ரான்ஸ் இருக்குது. 1 2 3. இந்த பேர்டு எலக்ட்ரான்ஸை நான் எப்படி ரெப்ரசென்ட் பண்ணுறேன்னா இப்படி ரெப்ரசென்ட் பண்ணுறேன். இன்னொரு நைட்ரஜன் மாலிக்யூல் எடுக்கிறேன். நைட்ரஜனில் 1 2 3
மொத்தம் இங்கே பேர்ட் எலக்ட்ரான்ஸ். ஓகேவா? ஸோ அப்போ மாலிகுல் ஃபார்ம் ஆகும்போது இந்த 2 எலக்ட்ரான் சேர்ந்து ஒரு பாண்டு, இந்த 2 எலக்ட்ரான் சேர்ந்து ஒரு பாண்டு, இந்த 2 எலக்ட்ரான் சேர்ந்து ஒரு பாண்டு. அப்போ நமக்கு மொத்தம் நைட்ரஜனில் எவ்வளோ பாண்ட் இருக்கும் அப்படின்னா 3 பாண்ட்ஸ் இருக்கும். ஸோ அப்போ ஆக்டெட் ரூல் எப்படி சாட்டிஸ்ஃபை பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா 1 2 3 4 5 6 7 8. இந்த நைட்ரஜனை பார்த்தீங்கன்னா 1 2 3 4 5 6 7 8. ஸோ ஆக்டெட் ரூல் என்ன ஆயிடும்? சாட்டிஸ்ஃபைட் ஆயிடும். ஸோ அப்போ மாலிகுல் ஃபார்மேஷனில் பார்த்தோம் அப்படின்னா நமக்கு ஹைட்ரஜனாக இருக்கட்டும், ஆக்சிஜனாக இருக்கட்டும், நைட்ரஜனாக இருக்கட்டும், எல்லாமே என்னதுன்னா பேஸ்ட் ஆன் த நம்பர் ஆஃப் அன்பேர்ட் எலக்ட்ரான்ஸ் நமக்கு என்ன செய்யும்? பாண்டிங் இன்வால்வ் ஆகும். ஓகேவா? ஸோ இதெல்லாம் வந்து நமக்கு கார்பனேட்டட்ஸ் காம்பவுண்ட்ஸ் யூனிட்டில் சிபிஎஸ்சியில் பேஜ் நம்பர் 59 60 எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. ஃபார்மேஷன் ஆஃப் ஹைட்ரஜன், ஃபார்மேஷன் ஆஃப் ஆக்சிஜன், ஃபார்மேஷன் ஆஃப் நைட்ரஜன். ஓகேவா? இல்லை யாருக்காவது ஏதாவது டவுட் இருந்ததுன்னா நீங்கள் எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். சரியா? ஸோ அப்போ நமக்கு இப்போ இந்த ஃபஸ்ட்டு இதை வந்து நான் இந்த யூனிட் வந்து ஹோமோலகஸ் சீரிஸ் ஃபங்க்ஷனல் குரூப் எல்லாமே இருக்குது. நான் எல்லாத்தையுமே உங்களுக்கு வந்து தனித்தனி கிளாஸாக போடுறேன். ஸோ இப்போ ஃபஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா நம்ம என்ன பார்த்துருக்கோம் அப்படின்னா கார்பன் ஏன் அயானிக் காம்பவுண்ட்ஸ் ஃபார்ம் பண்ணாது, ஏன் கோவலண்ட் காம்பவுண்ட்ஸ் ஃபார்ம் பண்ணுங்கிறத பார்த்துருக்கோம். நெக்ஸ்ட் எப்படி நமக்கு மாலிகுல் ஃபார்ம் ஆகுது பை மீன்ஸ் ஆஃப் கோவலண்ட் பாண்ட் எப்படி ஃபார்ம் ஆகுதுங்கிறத நம்ம பார்த்துருக்கோம். ஓகேவா? ஸோ இதில் ஏதாவது டவுட் இருக்குன்னா பேஜ் நம்பர் 59 60 ரெஃபர் பண்ணுங்கள். ஏதாவது டவுட் இருக்குன்னா எனக்கு கமெண்ட் செக்ஷனில் மெசேஜ் பண்ணுங்கள். உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் உங்களுக்கு தெரிஞ்ச பிரதர்ஸ் சிஸ்டர்ஸ் யாராவது 10th படிக்கிறாங்கன்னா இந்த வீடியோ ஷேர் பண்ணி லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.